படைத்தவர் பாரதியாராக, கலைஞராக, பாரதிதாசனாக. இன்றைய வளரும் தலைமுறையினர் இவரை போன்றவர்களை பார்த்துதான் நாம் அனைவரும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாரதியாருக்காக பாரதியாராகவே மாறி பாரதியார் கவிதை வாசிக்க வந்துள்ள திரு ஷாஜகான் ஐயா அவர்களுக்கு உங்கள் பலத்த கரவொலியோடு இந்த அரங்கை ஒப்படைக்கின்றோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று கூறியவன் பாரதி. அந்த பாரதி வரிகளை மேற்கோள் காட்டி இன்று நான் ஒரு பொறுப்பு தலைமையாசிரியர் இருந்தாலும், ஒரு கணித பட்டதாரியாசிரியர் இருந்தாலும், இன்று தமிழ்நாடு அளவு பயணித்துக் கொண்டு வருகிறேன். பன்னாட்டு தொலைக்காட்சிகள் வழியாக, பன்னாட்டு தமிழ் சேனல் வழியாக பாரதி புனைவெடுத்திலும் பாரதிதாசன் புனைவெடுத்திலும் வள்ளுவன் புனைவெடுத்திலும் வீரமங்க வேல்நாச்சியார் புனைவெடுத்திலும் பயணித்துக் கொண்டு வருகின்றேன். நீங்கள் நினைக்கலாம், வீரமங்க வேலை எப்படி இவர் புனைவெடுத்தில் பயணிப்பார் என்று. அந்த நேரங்களில் நான் இந்த மீசையும் தாடி எடுத்து விடுவேன். என் அந்தளவு கலை மீது பற்று. இந்த பற்றின் காரணமாக எனது வகுப்பறை சூழலில் நான் பாரதி புனைவெடுத்தோர் வகுப்பறையில் இருப்பேன், வள்ளுவனாக இருப்பேன், வீரமங்க வேலுச்சேரி ஸ்டோர் டெல்லர் கதை சொல்லியாக இருப்பேன், உயிரோட்டமான வகைப்பேரையாக பயணித்துக் கொண்டு வருகிறேன். இந்த அடிப்படையில் எனக்கு மாநில நல்லாசிரியர் விருது அரசு தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கின்றது. கலையோடு பயணிப்பதால் கலை நன்மணி விருது வழங்கியிருக்கின்றது. தமிழோடு பயணிப்பதால் தூய தமிழ் பட்டாள விருது வழங்கியிருக்கின்றது. சுற்றுச்சூழலோடு பயணிப்பதால் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பொம்மலட்ட வழியாக பயணித்துக் கொண்டு வருகின்றேன். பெண் கல்வி, பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி சில நாடகங்கள் வழியாக நான் பயணித்ததால் சுற்றுச்சூழல் பொருள் வழங்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் எப்படி கிடைக்கிறது? இந்த மேடை வந்து புதிய தமிழ் சங்கத்தின் மேடை தான் என்பதை இந்த இடத்தில் பெருமையாக கூற கடைபெற்றிருக்கின்றேன். ஏனென்றால் இந்த மேடை தான் என்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இன்றைய மாணவ செல்வங்களே, நீங்களும் ஒரு கலைஞனாக பயணித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இன்னும் ஒரு உயிரோட்டமாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு நான் இன்று பாரதியாக இன்று உங்கள் முன் வருகின்றேன். பாரதி கவிதை. எட்டயபுரத்து கவிஞரின் கேள்விக்குறி என்ற எனது மனதில் எட்டிய கவிஞரே, உன்னை பற்றி எனது மனதில் ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. நீ பாட்டுக்குற புலவன் பாரதியா? உயிரோட்டமான கனவு புலவன் பாரதியா? வீரத்தின் முண்டாசு கவிஞரின் பாரதியா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என பாடிய குழந்தை புலவன் பாரதியா? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று பாடிய புரட்சி புலவன் பாரதியா? பார்க்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என பாடிய தேச புலவன் பாரதியா? வெள்ளி பனிமலையின் மீது லாவுவோம் என உரைத்த விடுதலை புலவன் பாரதியா? காக்கை சிறனிலே நந்தலலா என பறவைகளை நேசித்த அன்பின் பாரதியா? பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா என நேசித்த இயற்கை கவியின் பாரதியா? தீக்குள் விரலை வைத்தால் என்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என இன வேற்றுமைகளை வெளிச்சம் போட்டு காட்டியவன் பாரதியா? பிறகுதான் தெரிந்தது, நீ அனைத்து ஆளுமைகளிலும் சிறந்த கவிஞனாக விளங்குகிறாய். அதனால் இன்றும் இந்த மேடையில் உனது குரல் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. இன்றைய இளைய சமுதாயத்தின் வாழ்க வாழ்க, உன் புகழோடு வாழ்க, வல்லுவன் கூறிய தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற அடிப்படையில் நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். ஷாஜகான், திண்டுக்கல் மாவட்டம் அரசு பள்ளி ஆசிரியர். நன்றி.